Hi friends, so in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெண்டாஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது. அதாவது வெண்டாஸ்னு சொல்லலாம், யூசர் கான்ஃபிகரேஷன்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்னு எடுத்திங்கன்னா ஒரு வெப்சைட்க்கான எல்லா ப்ராடக்ட் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் அட்மினே ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து செப்பரேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆடிங் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ யூசர்ஸ்க்கு வந்து எப்படி ஆக்சஸ் கொடுக்கறது, அந்த யூசர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட அட்மின் பேனலை லாகின் பண்ணிக்கோங்க. அதில் சிஸ்டமில் உங்களுக்கு யூசர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸ் அண்ட் யூசர் குரூப் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த வெண்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் உங்கள் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. அந்த மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்குறதில்ல, வேறு வெண்டார்லேருந்து வருது அப்படிங்கிற சினாரியோடய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த எம்ப்ளாயி தான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த யூசர்ஸ் அப்படிங்கிற மெனு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு யூசர் குரூப்ங்கிறது போய்க்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன டைப் ஆஃப் யூசர் குரூப்பில் இருக்காங்கிறத ஆட் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டாக அட்மின் இருக்கும், நம்ம தான் மாஸ்டர் அட்மின். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் குரூப் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெண்டாராக வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எம்ப்ளாயாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்குள்ளே போய்ட்டு யூசர் குரூப் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இப்போ எம்ப்ளாயாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த யூசர் குரூப்போட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா மெனு லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த லிஸ்ட் அவுட் ஆகல என்னென்ன பர்மிஷன், எந்தெந்த மெனுவில் உங்களுக்கு எனேபிள் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெனுவில் எதெல்லாம் அவங்க எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து எல்லாருமே இதை ஆக்சஸ் பண்ணாத மாதிரி, அதாவது என்ன செப்பரேட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணுற ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கீங்க, கேட்டகரி மட்டும். மார்க்கெட்டிங் ஒர்க் இன்னொரு பர்சன் கீழே கொடுத்துருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஒர்க் பார்க்கறதுக்கு இன்னொரு பர்சன். ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் டீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா செப்பரேட்டாக நீங்கள் அந்த மெனுவை மட்டும் உங்களுக்கு எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசருக்கும் தனித்தனியாக அசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இதை மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது நான் இந்த யூசருக்கு எடுத்துட்டேன், சேவ் கொடுக்குறேன். ஸோ இந்த எம்ப்ளாய்ங்கிற குரூப் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த எம்ப்ளாய்ங்கிற குரூப்பில் என்ன யூசர் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த யூசர் அப்படிங்கிற மெனுவில் ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்மின், அதாவது நம்மளோட மாஸ்டர் அட்மினோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே போய் மாற்றிக்கலாம். ஸோ நியூவாக நீங்கள் ஒரு யூசரை எம்ப்ளாய் அப்படிங்கிற குரூப்புக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட எம்ப்ளாயோட யூசர் நேம் வச்சுக்கோங்க. நான் EMP1ன்னு சூஸ் பண்ணுறேன். எம்ப்ளாயோட குரூப் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு நம்ம என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த பெர்மிஷன்ஸ்லாம் இதில் அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் நீங்கள் அட்மின் சூஸ் பண்ணிங்கன்னா அட்மின்கான ப்ரிவிலேஜஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அப்ளை ஆயிடும். ஸோ எம்ப்ளாயின்னு சூஸ் பண்ணிட்டேன். இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ எம்ப்ளாயி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எம்ப்ளாயி எங்கே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே அட்மின் பேனலில் தான். ஸோ இதை லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூசர் நேமில் நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, அதோட பாஸ்வேர்டு. ஸோ இந்த யூசர் நேம் பேஸில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெகனைஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம இந்த யூசருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது டிசேபிள் பண்ணிட்டோம். ஆட்ரிபியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் குரூப்னு ஒன்று இருக்குது, ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்கும். இந்த மெனு வந்து நம்ம டிசேபிள் பண்ணனால இங்கே இந்த ஆப்ஷன் கிடையாது நமக்கு. சப்போஸ் இந்த யூசரை நீங்கள் டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்மின் பேனலுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு இந்த யூசரை வந்து நீங்கள் டிசேபிளும் பண்ணிக்கலாம். சேம் அட்மினோட லாகினே தான், அட்மினோட யூஆர்லே தான், பட் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்குற பேஸில் அது வந்து வேரி ஆகிக்கும். ஸோ நம்ம அவங்க அக்கௌண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணலாம், நமக்கு இந்த எரர் வருது. இப்போ நம்ம எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்க்கான பர்மிஷன்ஸ் நம்ம டிசேபிள் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஸோ இந்த கேட்டலாக் மெனுவே நமக்கு வேண்டாம். ஸோ கேட்டலாக் எந்த ஆப்ஷனுமே இந்த யூசருக்கு கொடுக்க வேணாம்னு நான் சொன்னால் அந்த கேட்டலாகுங்கிற எல்லா ஆப்ஷனும் எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து சேவ் கொடுத்துட்டேன். இப்போது சேம் அதே யூஸராக லாகின் பண்ணுறேன். இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ லாகின் ஆனால் இங்கே காட்டுது பாருங்கள் உங்களோட நேம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டலாங்கிற மெனுவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குறதுக்கு அட்மினில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரே யூஸரே ஹேண்டில் பண்ணாமல் மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூஸருக்கு உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த சிஸ்டம்குள்ளே இருக்க யூசர்ஸ் அப்படிங்கிற மெனு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ தான் வந்து யூசர்ஸ் பற்றினதுக்கான டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.